புதிய சிந்தனையுடன் சிவசக்தி ரெட் சாண்டல்வுட் ஃபார்ம்லாண்ட உருவாக்கி இருக்காங்க. சென்னை திருவள்ளூர் கனகமா சத்திரத்திலிருந்து மிக அருகில் திருத்தணி திருவள்ளூர் பைபாஸ்ல இருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ள நெடும்பரம் வில்லேஜில் அமைஞ்சிருக்கு சிவசக்தி ரெட் சாண்டல்வுட் ஃபார்ம்லாண்ட உருவாக்கி இருக்காங்க நம்ம சிவசக்தி குழுமம். செம்மரம் லேண்ட்ல போட்டு பாருங்க. நம்ம சிறிய சேமிப்பு மரமா வளரும். நம்ம பசங்க வளர்ந்து நிக்கும் போது நம்ம சேமிப்பு பணமா அட்சய பாத்திரமா செம்மரமா வளர்ந்து நிக்கும். அப்புறம் என்ன, வயசான காலத்துல பீஸ்ஃபுல்லா பசங்களை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு ராஜ வாழ்க்கை வாழலாம். அதுவும் நம்ம தோட்டத்துல ஒரு வீடும் கட்டிட்டா எந்த பொல்யூஷனும் எரைச்சலும் இல்லாம இயற்கையோட ஆரோக்கியமா வாழலாம். சார்ந்த பகுதியில் தான் ரெட் சாண்டல் ஹார்ட்வுட் தன்மை அதிகப்படுத்தி வளரக்கூடிய இடம். அதுவும் நம்ம சிவசக்தி குழுமம் செம்மரத்தின் ஹார்ட்வுட் தன்மை அதிகமாக வளரக்கூடிய திருப்பதியில் உள்ள சேஷாசலம் மண்ணின் வளம் சார்ந்த பூமியை தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான் நெடும்பர வில்லேஜ். 38 ஏக்கர் பரப்பளவு கொண்டு பலவிதமான யுக்திகளும் மக்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு நெடும்பர வில்லேஜ்ல நம்ம சிவசக்தி ரெட் சாண்டல்வுட் ஃபார்ம்லாண்ட உருவாக்க துவங்கினாங்க நம்ம சிவசக்தி குழுமம். பொக்கலம் கிரேன்கள் மூலமாக 38 ஏக்கரையும் சரிசமமாக தரைமட்டமாக்கி 113 பிளாட்டுகளாக பிரித்து 40 அடி சாலைகள் 30 அடி சாலைகளும் அமைக்கப்பட்டிருக்காங்க. 38 ஏக்கரும் பலமான பென்சிங் அமைத்து 40 அடியில் பிரம்மாண்டமான கேட்டுகளும் போடப்பட்டு சாலையின் இருபுறமும் நடைபாதைகள் அமைத்து சிறிய கேட்டுகள் போடப்பட்டிருக்காங்க. சிசிடிவி கேமராக்கள் மூலமாகவும் காவலாளிகள் மூலமாகவும் நம்ம லேண்ட பாதுகாக்கவும் செய்யறாங்க. சுத்தமான சுவையான குடிநீர் ஓடும் பாதைகளை கண்டறிந்து போர்கள் போடப்பட்டு 3 பேஸ் கரண்ட், சொட்டு நீர் பாசனம், கார் பார்க்கிங், பார்க் என பல வசதிகளும் உண்டு. பிளாட்டின் 10 அடி இடைவெளியில் மரங்களை வைக்க சரியான முறைகளில் குழிகளை தோண்டப்பட்டு அதில் இருக்கும் பெரிய கற்களை அகற்றி மரங்கள் நல்ல வலிமையாக வளர தேவையான உரங்களை போட்டு சொட்டு நீர் பாசனத்தை கொண்டு செடிகளுக்கு தேவையான தண்ணீரும் தராங்க. செம்மர செடிகள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சிறந்த முறையில் வளர செம்மரம் நன்றாக வளர்க்க தெரிந்த பணியாட்கள் மூலமாக பராமரிக்கவும் செய்றாங்க. நம்ம வாங்குற ஒவ்வொரு பிளாட்லயும் 70 செம்மரம், 20 சந்தன மரம், 10 வகையான பழமரம் என 100க்கு மேற்பட்ட மரங்களை ஒவ்வொரு பிளாட்லயும் நட்டு வச்சு பராமரிக்கவும் செய்யறாங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம சிவசக்தி ரெட் சாண்டல்வுட் ஃபார்ம்லாண்ட்ல சாலையோரத்துல தென்னை மரங்களும் அலங்கார மரங்களும் அமைக்கப்பட்டிருக்காங்க. இப்ப தெரியுதுங்களா, நீங்க வாங்கக்கூடிய பிளாட் மூலமா ஒரு மினி ஃபாரஸ்டுக்கே சொந்தமாகறீங்கன்னு. ஒரு மரம் 2 மரம் இல்லைங்க, 100 மரமும் உங்களுக்கானது. நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நெடும்பர வில்லேஜ்ல அமைஞ்சிருக்கிற நம்ம சிவசக்தி ரெட் சாண்டல்வுட் ஃபார்ம்லாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிளாட்டை உங்கள் பெயரில் ரிஜிஸ்டர் செய்து பட்டாவும் மாத்தி தராங்க. நாம வாங்கக்கூடிய பிளாட்டில் இருக்கும் செம்மரமும் சந்தன மரமும் வளர்க்கக்கூடிய அனுமதியும் அரசாங்கத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி தராங்க. இதற்குண்டான அனைத்து செலவுகளையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அடிப்படையில் நம்ம சிவசக்தி குழுமம் பண்ணி தராங்க. லேண்ட் வாங்குறது மட்டும் தாங்க நம்ம வேலை. மற்றபடி செடி வைக்கிறது, தண்ணி ஊத்துறது, லைஃப் லாங் மரங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நல்ல முறையில வளரும் வரை அதை பாதுகாத்து பராமரிச்சும் தராங்க. நம்ம சிவசக்தி குழுமம் அதற்கு நம்ம கிட்ட பராமரிப்பு செலவாய் வருஷத்துக்கு வெறும் 12,000 ரூபாய் மட்டும் தாங்க வாங்குறாங்க. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சூழல்ல பொருளாதார பிரச்சனை, விலைவாசி பிரச்சனையில நாமளே தடுமாறுறோம். அப்ப நம்ம குழந்தைங்க வாழற காலகட்டத்துல எவ்ளோ பொருளாதார பிரச்சனை, அதிகமான விலைவாசி பிரச்சனையில சிக்கி தவிச்சு அதிக பண தேவைக்காக போராட்டமான வாழ்க்கை தான். யாரோ எப்பவோ வச்ச மரத்துல நாம இப்ப பழம் சாப்பிடுறோம். இது மத்தவங்களுக்காக இல்லங்க, நம்ம குழந்தைங்களுக்காக. அவங்க வளர்ந்து வாழ்க்கைய தொடங்கும் போது அவங்க பண தேவைய நாம வச்ச செடி வளர்ந்து மரமாகி நம்ம பசங்க தேவை மட்டும் இல்ல, நம்ம பேர பசங்க தேவைக்கும் பணத்தை அள்ளி கொடுக்கும் நம்ம லேண்ட்ல நாம வச்சிருக்கிற செம்மரம். என்னங்க, நம்மளுக்கும் ஃபிளாட் வாங்கி போகணும்னு தோணுதுல, ஆசை இருக்கதான் செய்யுது. ஆனா மனசுக்குள்ள சிறுசா டவுட் இருக்குல்ல. இந்த காலகட்டத்துல செம்மரத்தின் தேவை அதிகமா இருக்கலாம், அதனால விலையும் கணிசமா கிடைக்குது. ஆனா நம்ம பசங்க காலகட்டத்துல செம்மரத்தின் தேவையும் செம்மரத்தின் விலையும் இருக்குமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா இருக்குங்க. இத பத்தி தெரிஞ்சுக்க ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாமா? உலகில் இந்தியாவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் செம்மரம். மரத்தின் உயரத்திற்கு பணத்தை அடுக்கி வைத்து விலை பேசக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட அதிசய மரம்தான் இந்த செம்மரம். இந்தியாவின் பூர்வீகம் கொண்ட செம்மரத்திற்கு இந்தியாவில் மதிப்பு இருக்கிறதோ இல்லையோ, உலக நாடுகளில் மிகுந்த மரியாதையும்
மதிப்பும் இருக்கத்தான் செய்கிறது. முக்கியமாக சீனா, ஜப்பான் மக்களின் வாழ்க்கையின் ஒரு பங்காக செம்மரத்தை இணைத்துக் கொண்டுள்ளனர். புத்தரின் ஆன்மீகம், இறை வழிபாடு, போதி தர்மரின் குங்ஃபு, கராத்தே என பலதரப்பட்ட கலைகள், அகஸ்தியரின் நாடி மருத்துவம், இயற்கை மருத்துவம் என நம் நாட்டின் பலன்களையும் நலன்களையும் வளங்களை வாரி கொடுத்துவிட்டு சீனர்களும் ஜப்பானியர்களும் 100 வயதிலும் ஆரோக்கியமாக வாழ்வதை அவர்கள் கொடுக்கும் பிளாஸ்டிக் பொம்மைகள், ரப்பர் பொம்மைகளையும் வாங்கிக் கொண்டு 40-50 வயதில் பல நோய்களுடன் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நாம் செம்மரம் நம் நாட்டில் பிறந்த மாணிக்கம் என்று சொல்லலாம். சீனா, ஜப்பானிய பெண்கள் கணவன் வீட்டிற்கு சீதனமாய் கொண்டு செல்வதை செம்மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகள், கலைப்பொருட்கள், பர்னிச்சர்களையும் தான் கொண்டு செல்கிறார்கள். ஏனென்றால் மருத்துவ குணம் மிகுந்த செம்மரம் வீட்டின் உபயோக பொருட்களாக இருப்பதன் மூலமாக நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதால் சீனர்கள், ஜப்பானியர்கள் 80% மக்கள் அவர்களின் வீட்டை செம்மரத்தை பயன்படுத்தியே கட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஏனென்றால் கதிர்வீச்சு அலைகளை செம்மரம் தடுக்கும் தன்மையை கொண்டதால். இது மட்டுமல்ல, மருத்துவ தேவைகளுக்கு செம்மரம் மிக முக்கியமான ஒன்று. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், அலோபதி என அனைத்து மருத்துவங்களும் பலதரப்பட்ட நோய்களை குணப்படுத்தும் மருந்துகளை தயாரிக்க செம்மரத்திற்கு மிக முக்கிய பங்கு உண்டு. ஏன், கேன்சர்கள் வராமல் தடுக்கும் தன்மையும் செம்மரத்திற்கு உள்ளதாகவும் சொல்கிறார்கள். அழகு பொருட்கள், சென்ட்டுகள் தயாரிக்கவும் செம்மரத்தை அதிகம் பயன்படுத்துகிறார்கள். அந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு செம்மரங்களால் செய்யப்பட்ட மரப்பாச்சி பொம்மைகளை விளையாட வாங்கி கொடுப்பார்கள். ஏனென்றால் மரப்பாச்சி பொம்மைகள் குழந்தைகள் கையில் இருந்தால் நோய் நொடியிலிருந்து குழந்தைகளை காக்க முடியும் என்பதால். இது மட்டுமல்ல, கோவில் கோபுரங்களில் காணப்படும் கலசங்களில் செம்மரம் வைக்கப்படுகிறது. ஏனென்றால் மழை காலங்களில் மின்னலின் வேகத்தை தடுக்கும் தன்மை கொண்டதால். செம மேட்டர் இல்ல? இப்போ தெரியுதுங்களா செம்மரத்தின் தேவை? காலத்துக்கும் அழியாது, வரும் காலகட்டத்துல விலை உயருமே தவிர குறையவே குறையாது. பொதுவா நாம ஒரு இடம் வாங்கினோம்னா 10-15 வருஷத்துல இடத்தோட மதிப்பு அதிகமாயிடும். ஆனா நம்ம சிவசக்தி ரெட் சாண்டல்வுட் ஃபார்ம் லேண்ட்ல இடம் வாங்கினோம்னா நாம வாங்குற லேண்ட் வேல்யூ மட்டும் இல்லங்க, நம்ம லேண்ட்ல இருக்கிற செம்மரத்தோட வளர்ச்சியும் பல மடங்கு உயர்ந்து அளவற்ற லாபத்தை அள்ளி கொடுக்கும். நாம கணக்கிட முடியாத அளவுக்கு. நம்ம ஃபார்ம் லேண்ட்ல மரங்கள் மட்டும்தான் வைக்க முடியுமா, வீடுகளும் கட்ட முடியாதா என்ற கேள்விகளும் உங்களுக்குள்ள வரலாம். கண்டிப்பாக கட்டலாங்க. உங்க கனவு வீடா இருந்தாலும் சரி, உங்கள் பாரம்பரிய வழிமுறை வீடா இருந்தாலும் சரி, நம்ம சிவசக்தி பில்டர்ஸ் உங்கள் கனவு வீட்டை நீங்கள் விரும்பியபடி உங்கள் அழகான வீட்டை கட்டி தருவாங்க. இது வெறும் வாக்கு இல்ல, சத்திய வாக்கு. இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க. நம்ம சிவசக்தி ரெட் சாண்டல்வுட் ஃபார்ம் லேண்ட்ல இடம் வாங்குற நமக்கு நம்ம பசங்களோட ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்க்கும் நிறைய வசதிகள் உண்டு. ரெசார்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட், ஸ்விம்மிங் பூல், டென்னிஸ் கோர்ட், பேட்மிண்டன் கோர்ட், கிரிக்கெட் நெட், மினி ஃபுட்பால் கிரவுண்ட், ஜாகிங் வாக்கிங் பிளாட்ஃபார்ம், பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பார்க், கார் பார்க்கிங் என பல மடங்கு வசதிகளும் செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லங்க, ஃபியூச்சர்ல நம்ம சிவசக்தி குழுமம் நம்ம ஃபார்ம்லேண்ட்ல மேலும் நம்ம குழந்தைகளோட பொழுதுபோக்குக்காக போட்டிங் ஹவுஸ் கொண்டு வரவும் பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம பிளாட், நம்ம மரங்கள்.